Hi friends, welcome to our channel HowToFinally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா MF சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட் brought you by கேம்சன் கேஃபின்டெக் அப்படின்னு சொல்கிறாங்க. A new world of possibilities to manage your mutual fund portfolio. நீங்கள் எந்த AMC உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருந்தாலும் சரி, எல்லாமே உள்ளடக்கி இந்த போர்ட்டல் தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே இந்த MF சென்ட்ரல் அப்படிங்கிற இதில் நம்ம பார்த்துக்கலாம். சரி, இப்போ உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. அது ஈஸியாக இந்த MF சென்ட்ரல் ஆப் மூலமாக அல்லது இந்த MF சென்ட்ரல் வெப்சைட் மூலமாக நாம் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜ் இப்படி வந்தோம். MF சென்ட்ரல் அப்படின்னு போட்டு வெல்கம் அப்படின்னு போட்டு உங்க நேம் வந்திருக்கும். அதற்கடுத்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி ஏகப்பட்ட சர்வீசஸ் இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோல நீங்க மெயில் ஐடி ஆட் பண்றது அல்லது சேஞ்ச் பண்றது எப்படி அப்படின்னு மட்டும் பார்த்துருவோம். இதற்கு நீங்க ஒன்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதுல ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஒன்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸை அப்டேட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதனால இந்த ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டாக என்டர் நியூ இமெயில் அட்ரஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதில் உங்களுடைய புதிய இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு இமெயில் ரிலேஷன்ஷிப், இந்த இமெயில் ஐடி வந்து யாரோடைய இமெயில் ஐடி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுடைய இமெயில் ஐடினா செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருங்க, அல்லது இது யார் இமெயில் ஐடியோ அந்த டிராப் டவுன்ல அவங்க இதை நீங்க கொடுத்துடலாம். சப்போஸ் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க கொடுத்தாலும் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஒன்று வந்திருக்கும். அந்த OTPயை நெக்ஸ்ட் பேஜ்ல என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதிய இமெயில் அட்ரஸ் இனிமேல் அப்டேட் ஆகிரும். இப்படி தாங்க நீங்க உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல உங்களுடைய இமெயில் ஐடி ஆட் பண்றதா இருந்தாலும் சரி, சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் சரி, அதனுடைய ப்ரொசீஜர் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்க குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.